பார்ட் 1ல் வந்து நம்ம கொள்ளு ரசம் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல் வந்து கொள்ளு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 4-5 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிப்புக்கு கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு. இப்போது வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு, அதுவும் லைட்டாக பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி ஆட் பண்ணிடலாம். இப்போது இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கிறதுனால திரும்பி போடணுன்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் இல்லைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஹார்ஸ் கிராமை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கடைசியாக இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டோன்னா நல்லா சுட சுட சுவையான கொள்ளு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு, கொள்ளு ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த கொள்ளு பொரியல் மட்டுமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறமா சளி, இரும்பல், ஜுரம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி கொள்ளு ரசம், கொள்ளு பொரியல் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அது எல்லாமே நல்லாயிடும். தேங்க்யூ.